بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா புனிதமான சங்கையான ரமதானுடைய தொழுகையை, தராவிஹ் தொழுகையை தொழுவதற்கு பின்னால் கொஞ்ச நேரம் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனின், முஸ்லிமின் வாழ்க்கையில் தொழுகை என்பது மிகவும் முக்கியமானது. எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மனிதன் தொழுகை விட முடியாது. சில சந்தர்ப்பத்தை, பெண்களுக்கு சில சந்தர்ப்பத்தை தவிர ஆண் ஒருத்தர் தொழுகையை விடுவதாக இருந்தால் ஒரு பைத்தியக்காரனாகத்தான் இருக்க முடியும். இல்லை என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் விட முடியாது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு தொழுகை என்பது இஸ்லாத்தின் மிகவும் ஐம்பெரும் தூண்களில் முக்கியமான ஒன்று தான் தொழுகை. சகோதரர்களே, அதிகமான தாய்மார்கள் இருக்கின்ற காரணத்தில் கூறிக்கொள்கிறேன். அன்பான தாய்மார்களே, உங்களோட பிள்ளைகிட்ட தொழுகை இல்லைண்டா நீங்க வீட்டில் யாரை வளர்க்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. உங்களோட கணவனிடத்துல தொழுகை இல்லைண்டா உங்களோட கணவனோடு குடும்பம் நடத்த முடியுமா என்று யோசனை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஏலும் சகோதரர்களே, கணவன்மார்களே, பிள்ளைகளை, கணவனை, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு ஏலும். தாய்மார்களை கேளும், அல்லாஹு தஆலா அப்படித்தான் கொடுத்து வைத்திருக்கிறான் பெண்களுக்கு. சுபகுடைய தொழுகைக்காக பள்ளிக்கு அனுப்ப முடியும். நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் எமது வீட்டுக்கு முசீபத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு கணவனே, நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள் என்று தாய்மார்கள் அனுப்ப முடியும். கணவன்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இம்ராத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட பெண் என்றால், அவள் தஹஜ்ஜத்துக்கு எழுந்து தனது கணவனையும் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டி விடுகிறாள். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உண்டாகட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணுமா? நேரங்காலத்தோடு எழுந்து விடுங்கள், தஹஜ்ஜத்துக்கு எழுந்து விடுங்கள், எழுந்து உங்களுடைய கணவனை எழுப்பாட்டி விடுங்கள். அவர்களோடு அமல் இபாதத்துகள் செய்து பள்ளிக்கு சுபகுடைய தொழுகைக்காக வேண்டி அவர்களை மஸ்ஜிதுக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது எவ்வளவு நன்மையை தருகிறான் அந்த மனைவிக்கு. சகோதரர்களே, தாய்மார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே தொழுகை என்பது, சுபகுடைய தொழுகை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் சாம, ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் இஷாவுடைய தொழுகை தொழுகிறானோ ஃபகன்னமா காம நிஸ்ஃபுல் லைல், அவருக்கு இரவின் அரைவாசி பகுதி நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது. எந்த ஒரு மனிதன் சுபகு தொழுகையும் சேர்த்து தொழுகிறானோ இரவு சம்பூர்ணமாக நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் அந்த ரெண்டு இபாதத்தின் மூலமாக, ரெண்டு தொழுகையை நிலைநாட்டுவதன் மூலமாக இரவு பூராக நின்று வணங்குகின்ற நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். சகோதரர்களை, தாய்மார்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, 22 ரக்காத், 20 ரக்காத், 23 ரக்காத், ஒரு அவர் நின்று தொழுகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். கால் வலிக்குது என்று சொல்லுகிறோம். எவ்வளவு தொழுகையை எவ்வளவு சிரமத்தோடு தொழுது இருக்கிறோம், கஷ்டத்தோடு தொழுது இருக்கிறோம் என்றால், இந்த 2 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு இஷாவையும் சுபகையும் ஒரு மனிதன் தொழுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அவர்களுக்கு இரவு சம்பூர்ணமாக, இரவு பூராக நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். சகோதரர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே எங்களோட பிள்ளைகளை, எங்களோட கணவனை சுபகுடைய தொழுகைக்கும் எல்லா தொழுகைக்கும் நாங்கள் அனுப்புவோம். அல்லாஹ் எங்களுடைய கையில அந்த ரிமோட் வச்சிருக்கிறார். எங்களுக்கு ஏழும் உங்களுக்கு அனுப்புறதுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அதே போன்றுதான் நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கின்ற நாம் எங்களுடைய நோன்பு பாத்திலாக கூடாது.
எங்களுடைய நோன்பு பாத்திலாகிறதுக்கு நாங்க நினைக்கிறோம் வெறுமனே சாப்பிட்டால் அல்லது தண்ணீர் குடித்தால் ஏதாவது மனிதனுடைய துவாரத்தினால் ஏதாவது ஒன்று உள்ளே சென்றால் நோன்பு பாத்திலாகும். உண்மையிலேயே நோன்பு பாத்திலாகும் தான். அதோடு சேர்த்து இன்னும் சில விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஏன் இந்த புறம் பேசுறத இஸ்லாம் இந்த அளவு வன்மையாக கண்டித்திருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. அல் கீபத்து அஷத் மினல் ஜினா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புறம் இருக்கிறதே அது விபச்சாரத்தை விட ஜினாவை விட கொடிய பாவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜினா 2 பேருக்கு மத்தியிலே நடக்குகிறது. அங்கே 2 பேரும் தௌபா செய்தால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான், அல்லது ஒருத்தர் செஞ்சாலும் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் கீபத் இருக்கிறது சகோதரர்களே, தாய்மார்களே, மற்றவர்களை பற்றி புறம் இருக்கிறது. யாரை பற்றி புறம் பேசப்பட்டதோ அவரிடத்திலே போய் அந்த மனிதன் மன்னிப்பு கேட்காத வரையிலே அவர் மன்னித்தாலே தவிர அல்லாஹ் மன்னிப்பான். அவர் மன்னிக்கவில்லை என்றால், யாரை பற்றி பேசப்பட்டதோ அவர் மன்னிக்கவில்லை என்றால் அல்லாஹ் இந்த அடியானுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். இவர் தஹஜ்ஜத்தில் இருந்து தொழுதாலும் பரவாயில்லை, சுஜூதுல கேட்டாலும் பரவாயில்லை, காபத்துல்லாவுடைய புடவையை பிடித்துக் கொண்டு கேட்குகிறார், துவா செய்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்துக்கொள் என்று கேட்டாலும் அல்லாஹ் துஆவை கபூல் செய்ய மாட்டான். காரணம், இன்னொரு மனிதனை பற்றி அவனுடைய உள்ளத்தை நோவினை செய்திருக்கிறான், இன்னொரு மனிதனை பற்றி புறம் பேசியிருக்கிறான். அவனிடத்திலே போய் முதலாவது மன்னிப்பு கேட்டுட்டு வா. அந்த அடியான் உன்னை மன்னித்தால் நான் மன்னிக்கிறேன், இல்லை என்றால் மன்னிப்பு உனக்கு கிடையாது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறோம். 2 பேர் 3 பேர் சேர்ந்தா அவர் என்ன செய்யறாரு, எங்க போறாரு, அவர் என்ன பிசினஸ், அவர் என்ன இவ்வளவு குயிக்கா டெவலப் ஆனாரு, அவருக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சது என்று சொல்லி அவரை பற்றி நாங்க பேசுறோம். இருக்கக்கூடிய ஒன்றை பேசுவது கீபத் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், சஃபியா கொஞ்சம் கட்டையான பெண்மணி தானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே கட்டையான பெண்மணி தான், ஒசரம் இல்ல, கட்டையான பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா ஆயிஷா லவ் குல்தி கலிமத்தன், ஆயிஷா நீ ஒரு வார்த்தையை பேசினாய், அந்த வார்த்தையை எடுத்து கடலிலே அதை கலந்து விட்டாள். சுப்ஹானல்லாஹ். கடலில் இருக்கின்ற தண்ணியோடு நீ சஃபியா கட்டை என்று சொன்ன அந்த வார்த்தையை கடலில் இருக்கின்ற தண்ணியோடு நீரோடு கலந்து விட்டால் அந்த தண்ணீர் மாசடைந்து விடும், அந்த தண்ணீர் பழுதாகிவிடும், அந்த தண்ணீரின் சுவை மாறிவிடும், அந்த தண்ணீரின் அதனுடைய நிறம் மாறிவிடும், கலர் மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரிய எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. அப்ப இல்லாததை பேசுறது, அவர் மீது இட்டு கட்டுறோம். இல்லாத ஒன்று அவர் மீது நாங்க பேசுகின்ற பொழுது அவருக்கு கசையடி அடிக்கணும் இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த கீபத் புறம் பேசுறதுடைய அடிப்படை காரணத்திலேயே அல்லாஹ் சொல்லிட்டு வரார். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜிதனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்மு வலா தஜஸ்ஸசு. சுப்ஹானல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் என்னை பார்த்து உங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் எண்ணங்களின் அதிகமானதை தவிர்ந்து கொள்ளுங்கள். அதில் அதிகமான கெட்ட எண்ணங்கள் உருவாகின்ற பொழுது அதில் அதிகமானது பாவமாக இருக்கிறது. எனவே கெட்ட எண்ணத்தை அல்லாஹ் தவிர்ந்து கொள்ளுமாறு சொல்லுகிறார். ஒருத்தர் ஒரு மனிதனம் ஒன்றாவது புறம் பேசுறேன்டா அவருடைய உள்ளத்துல கெட்ட எண்ணம் வரும். அவர் என்ன செய்யறாரு, அவரை பற்றி கொஞ்சம் கெட்ட எண்ணங்கள் உருவாகிறது உள்ளத்துல. அவருடைய நிலைமை பற்றி இவர் யோசிக்கிறாரு. நல்லதை செஞ்சாலும் கெட்ட மாதிரித்தான் விளங்கும். கெட்ட எண்ணங்கள் உருவாகி இரண்டாவது கட்டம் அவன் தஜஸ்ஸசு, அவரை பற்றி குறை தேட ஆரம்பிக்கிறார். குறை தேடுறாரு, திருவி ஆராய்கிறாரு.
துருவி துருவி ஆராய்ந்ததோடு அவருடைய சில விஷயங்களை திரட்டி எடுக்கிறாரு. இப்ப என்ன செய்யறாரு, ஆதாரம் எடுத்துட்டு இன்னும் 2 பேரோட 3 பேரோட அவர் புறம் பேச ஆரம்பிக்கிறார். வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுகும் பஅதா. அல்லாஹ் சொல்கிறார், இங்க யாரும் யாரை பற்றியும் அடுத்த கட்டம் 3வது கட்டமாக புறம் பேசுகிறார். யாரும் யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா. அல்லாஹ் அந்த புறம் பேசுறதை ஒரு சாப்பாட்டுக்கு அல்லாஹ் இணையாக்குறான். அங்கே அது என்ன, மனிதனுடைய மாமிசம், மனிதனுடைய சதை, மனிதனுடைய இறைச்சி, மனிதனுடைய மாமிசம். இதுல 3 வகையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறார். ஒன்று மனிதனுடைய மாமிசம், மனிதனுடைய சதை, இறைச்சி என்றாலே எல்லாருக்கும் வெறுப்புத்தான். யாரும் விரும்ப மாட்டாங்க மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயஅகுல லஹ்ம அஹீஹி. ஓண்ட சகோதரனுடைய மாமிசம், ஒன்று மனிதனுடைய மாமிசம். 2வது அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய உறவினர், உன்னுடைய நானா, தம்பி, இரத்த பந்துடைய மாமிசத்தை நீ சாப்பிட விரும்புவாயா? அல்லாஹ் கேட்கிறான். மனிதனுடைய மாமிசம்டாலே சாப்பிடுறதுக்கு விருப்பம் வராது. அதுலயும் உன்னுடைய உறவினருடைய நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சியுடைய மாமிசம், ரத்தம், அவங்க ரத்த பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க. அல்லாஹ் 3வது சொல்லுகிறான், மைத்தன், மௌத்தானவர்களாக உள்ள நிலைமையிலே மௌத்தாகிட்டாங்க. ஓண்ட நானா, ஓண்ட தம்பி, மனிதன், ஒரு மனிதன் மௌத்தாகினவருடைய மாமிசத்தை நீங்க சாப்பிட விரும்புறீங்களா? சுப்ஹானல்லாஹ். 3 கட்டமாக அல்லாஹ் இந்த மாமிசத்தை பிரிச்சு சொல்றார். அங்க 3 கட்டமாக ரீபத்தை அல்லாஹ் தடை செஞ்ச மாதிரிக்கு இங்க அல்லாஹ் 3 கட்டமாக சொல்றான் மாமிசத்தை பற்றி. இப்படிப்பட்ட ஒரு மாமிசத்தை மனிதன், அது உன்னுடைய சகோதரன் மௌத்தானவருடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவீங்களா? நீங்க யாருமே விரும்ப மாட்டீங்க. அல்லாஹ் சொல்லுங்களா, நீங்க எல்லாரும் வெறுத்துருவீங்க, விரண்டோடிவீங்க, அதை சாப்பிட மாட்டீங்க. அப்படித்தான் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கீபத் என்பது சகோதரர்களே, இன்றைக்கு நோம்ப பிடிச்சு கொண்டு சர்வசாதாரணமாக நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோமே. போனை எடுத்தாலும் இன்னொருத்தனை பத்தி தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியான சபைகள்ல நாங்க சொல்லணும், இது பாவம், நோம்ப பிடிச்சிட்டு இருக்கிறோம், இதிலிருந்து தூரமாகுவோம், வேண்டாம், இது இப்படி பேச வேண்டாம். அப்படியும் அவங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்களா, நாங்க இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கொண்டிருக்காம விட்டுட்டு போயிட்டோம், அந்த பாவம் எங்களுக்கு வந்துவிடும். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பு பிடிக்க சொன்னாங்க. எல்லாரும் பிடிச்சாங்க. நோம்ப பிடிச்சதுக்கு பின்னால நோம்ப திறக்குகின்ற இஃப்தாருடைய நேரம் வருகிறது. ஒவ்வொரு மனிதர் யார சொல்லலாம், நோன்பு விடையா, விடுங்கன்னு சொன்னாங்க, இஃப்தார் செய்யுங்க. வந்து கேட்கிற மனிதனுக்கு எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஒரு மனிதர் வருகிறார், 2 பெண்களுடைய நோன்பை திறப்பதற்காக வேண்டி அந்த பெண்கள் அனுப்பிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. யா ரசூலல்லாஹ், 2 பெண்மணிகள் என்னிடத்துல உங்களிடத்துல என்ன அனுப்பிக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், 2 பேரும் நோன்பு பிடிச்சிக்கிறாங்களாம் யா ரசூலல்லாஹ், நோன்பு திறப்பதற்காக வேண்டி அனுமதி கேட்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இன்றைய நாள் நோன்பு பிடிக்கையிலே அவர்கள் மாமிசத்தை அவர்கள் நோன்பை விட்டு விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த 2 பெண்மணிகளும் ஆச்சரியத்தோடு வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் காலையிலிருந்து நோன்பு பிடித்து இதுவரைக்கும் நோன்பு விடவில்லை யா ரசூலல்லாஹ் என்று அந்த 2 பெண்மணிகளும் ஓடோடி வந்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் 2 பேரும் நீங்கள் நோன்பை விட்டு விட்டீர்கள், இன்ன மனிதனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள், இன்ன மனிதனை பற்றி நீங்கள் புறம் பேசிக் கொண்டிருந்தீர்கள், அதனால் உங்களுடைய நோன்பு பாத்திலாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கோப்பை ஒன்று எடுத்து வாங்க, ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து கொண்டு வரப்படுகிறது. அங்கே 2 பேரையும் வாந்தி எடுக்க சொல்லுகிறார்கள். சதை கட்டிகளாக, இரத்தங்களாக அப்படியே அந்த கோப்பைக்குள்ளே வந்து விழுந்து விடுகிறது. சகோதரர்களே, இப்ப யோசனை செய்து பாருங்கள், கீபத் என்பது எவ்வளவு மோசமானது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இதுல மிகவும்
அதிகமாக பேசக்கூடியவங்க தான் பெண்கள். கொஞ்சம் 2-3 பேர் சேர்ந்து அதிகமாக கீபத் பேசுறது. ஆண்கள் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேலைன்னு சொல்லி அப்படி இப்படி பேசிடுவாங்க, அப்படி பேசிடுவாங்க. அன்பார்ந்த தாய்மார்கள், இது தவிர்ந்து கொள்ளுங்க. நோன்புக்கு பின்னாலே தவிர்ந்து கொள்ளுங்க. வேண்டாம், இது அவ்வளோ பயங்கரமானது, அவ்வளோ மோசமானது. ஒரு மனிதன் ஃபர்லான தொழுகையை தொழுது அவனுடைய நாவை பாதுகாத்து ஃபர்லான கடமைகளை செய்து நாவை பாதுகாத்து வந்தாலே அவனுக்கு போதும் சுவர்க்கம் போறதுக்கு. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சஃபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்போ ஒரு மனிதர் வரப்போறாரு, இப்போ ஒரு மனிதர் வருவாரு, அவர் சுவர்க்கவாசி, அவர் சுவர்க்கதாரி. இருக்கின்ற எல்லா சஹாபாக்களும் ஆசையோடு ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மனிதர் யார், மனித புனிதர் என்று. சுப்ஹானல்லாஹ். வருகிறார்கள் சஃபைக்கு அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சலாம் சொல்லுகிறார்கள். சஃபையில் அமருகிறார்கள். 2-3 ஹதீஸ்களை கேட்கிறார்கள். சஃபை விட்டும் அப்படி எழுந்து செல்லுகிறார்கள். எழுந்து செல்லுகின்ற பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போ ஒரு மனிதர் வந்தார், வந்து எழுந்து சென்றாரே, இப்போ ஒரு மனிதர் எழுந்து சென்றாரே, அவர் சுவர்க்கவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. வரும்போதும் சுவர்க்கவாசின்னு சொன்னாங்க, போகின்ற பொழுதும் சுவர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹதீஸ்ல வருது, ஷாபுன், வாலிபர், ஒரு 15-16 வயசு நிரம்பிய வாலிபர். இவர் தனக்குள்ள சொல்லிக் கொள்றாரு, 3 நாளைக்கு ஒரு முறை நான் குர்ஆனை முடிக்கிறேன், தமாம் செய்கிறேன், பகல்ல நோன்பு வைக்கிறேன், இரவேளை நின்று வணங்குகிறேன். இப்படியான அமல்கள் எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்த்து சொல்லல. வாலிபருடைய உள்ளத்துல வரக்கூடிய ஆசை பாருங்க. எங்கட வாலிபருடைய, இந்த காலத்துல வாலிபருடைய சிந்தனை எங்கெல்லாம் போகும். யாரோட கோல் பண்ணணும், யாரோட பேசணும், எப்ப போயிட்டு எந்த வாட்ஸ்அப்ல எந்த பேஸ்புக்ல தொடர்பாகணும், எந்த பெண்ணோட பேசணும், அவரோட சிந்தனை அப்படி போகுது. ஆனா நபியுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள், அந்த வாலிபர்களுடைய சிந்தனை அப்படி இல்லை. நான் இவ்வளவு அமல் செய்கிறேன், ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சுவர்க்கவாசி என்று சொல்லவில்லையே, அப்படி என்ன அமல் செய்தார் என்று அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க, என்ன அமல் செய்றார் என்று பார்க்கிறதுக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அவர் வீட்டுக்கு போனதோடு அவரை கூப்பிட்டு சொல்றாரு, இப்படித்தான் என் குடும்பத்தில் சின்ன பிரச்சனை உண்டு, ஒரு 3 நாளைக்கு தங்குறதுக்கு உங்களோட வீட்டில் அனுமதி தாங்க உண்டு. அனுமதி கொடுத்துட்டாங்க. 3 நாள் தங்குறாங்க. இவர் எழுப்பி தொழுது கொண்டே இருக்கிறார். சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி அதான் சொன்னத்தோட பள்ளிக்கு வராரு, கொஞ்சம் தஹஜ்ஜத்தை தொழுகிறாரு, அதான் சொன்னத்தோட பள்ளிக்கு வராரு. இவர் 2வது நாள் அப்படியே போது, இவர் நோம்போடையும் குர்ஆன் திலாவத்திலையும் கியாமுல் லைலையும் நின்று வணங்கி கொண்டே இருக்கிறாரு. 2ஆம் நாளும் அப்படி போகுது, 3ஆம் நாளும் அப்படி கழியுது. 3ஆம் நாளும் கேட்டாங்க, நான் என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை சகோதரே, நான் வந்தது நீங்க வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவர்க்கவாசின்னு சொன்னாங்க, எழுந்து செல்லுகின்ற பொழுது சுவர்க்கவாசின்னு சொன்னாங்க, அப்படி என்ன அமல் செய்றீங்க சொன்னாங்க. வலா ஹஸத லி அஹதி மினல் முஸ்லிமீன், நான் எந்த ஒரு முஸ்லிமை பற்றி நான் பொறாமைப்படுவதில்லை, யாரை பற்றியும் நான் புறம் பேசுவதில்லை, யாரை பற்றியும் நான் இட்டு கட்டுவதில்லை. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பொறாமை, புறம், இதன் மூலமாக நாவை பாதுகாத்தால் ஃபர்லான அமலை மாத்திரம் ஒருத்தர் செஞ்சு கொண்டு போனா அவருக்கு சுவர்க்கம் போறதுக்கு அதுவே காரணமாக அமைந்துவிடும். சகோதரர்களே, அடுத்தது நாங்க நோன்பை பிடிக்கிறோம் என்றால், நோன்பை திறக்கிறோம் என்றால் கட்டாயம் எங்களுடைய உணவு ஹலாலாக இருக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களோட பிள்ளைக்கு, உங்களோட மனைவிக்கு நீங்கள் உணவை கொடுக்குகிறீர்கள், ஹலாலான உணவை கொடுங்கள். ஹராமான உணவை கொடுத்தால் ஒரு காலமும் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹலால், உணவுல ஹலால் தேவை. உணவுல ஹலால் இருந்தால் தௌபா செய்கின்ற பொழுது கண்கள் இருந்து கண்ணீர் வரும். உணவுல ஹலால் இல்ல, ஹராம் வாரினால் பாவம் செய்தது இண்டஸாகிவிடும், அமல் செய்தது கஷ்டமாகிவிடும். அல்லாஹ் நபிமார்களை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹர் ரசூல் குலு மின் தய்யிபாத், ஏ ரசூல்மார்களே நீங்க ஹலாலான உணவை சாப்பிடுங்க.
எங்களை பார்த்து உங்களை பார்த்து சொல்லல. நபிமார்களே ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே ரசூல்மார்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்திருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரசூல்மார்களை பார்த்து சொல்லுகிறான். அடுத்தபடியாக வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்யுங்க. அல்லாஹ் ஹலாலான உணவை சொல்லிட்டு சாலிஹான அமலை சொல்றான். தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, ஒருத்தர் ஹலாலான உணவை சாப்பிட்டால் அமல் செய்யறதுக்கு இவருக்கு லேசு. ஹலாலான உணவை சாப்பிட்டால் அமல் செய்வதிலே இவருடைய உள்ளத்தில் ஆசை ஆர்வம் இருக்கும். ஹலாலான உணவை சாப்பிட்டால் இவருடைய சிந்தனைகள் நல்லதின் பக்கம் செல்லும். ஹலாலான உணவை சாப்பிட சாப்பிட இவருடைய நிலைமைகள் மாறி மாறி ரப்போடு அதிகமாக தொடர்பாகும். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களோட கணவன்மார்கள் காலையில வேலைக்கு போறாங்களா, காலைக்கு பஜாருக்கு போறாங்களா, காலையில வியாபாரத்துக்கு போறாங்களா, நீங்க சொல்லுங்க, நீங்க ஹலாலான உணவை கொண்டு வாங்கண்டு. சலஃபு சாலிஹீங்களுடைய மனைவிமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அவங்க பஜாருக்கு காலையில எழுந்து போற நேரத்துல சொல்லுவாங்க, ஈயாக்க ஹஸ்பல் ஹராம். மனைவிமார்கள் சொல்லுவாங்க கணவரை பார்த்து, என்னுடைய அன்பு கணவனே, ஹராமான உணவை சம்பாதித்து ஹராமான பணத்தை கொண்டு வருவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஒவ்வொரு மனைவிமார்களும் சொல்லுவாங்க, இன்னா நஸ்பிரு அலா ஜூ, பசியை எங்களுக்கு பொறுத்து கொள்ளேனும், பசியோடு இருப்போம், மண்ணை சாப்பிட்டாவது எல்ல கொலைய சாப்பிட்டாவது பசியோடு இருந்து ஏதோ இந்த காலத்தை முடிச்சிருவோம். வலா நஸ்பிரு அலா ஹர்ரின் நார். சுப்ஹானல்லாஹ். கணவனே எப்படி சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹ். கணவனே, நீங்க ஹராமான உணவை கொண்டுட்டு வந்து அத நானும் எங்கட பிள்ளையும் எங்கட பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு எங்கட உடம்பு நரகத்துக்கு போனா நரகத்துடைய நெருப்பை எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. நரகத்துடைய நெருப்புல எங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த தாய்மார்களே, எப்பயாவது எங்களுடைய கணவனுக்கு நாங்க சொல்லிக்கிறோமா, உங்களுக்கு பிசினஸ் இல்லையா, வியாபாரம் நடக்கலையா, சும்மா திரும்பிட்டு வாங்க, பரவாயில்லை, நாங்க ஏற்றுக்கொள்வோம், நாங்க சொல்லி அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு எப்பயாவது அனுப்பியிருக்கிறோமா? சகோதரர்களே, தாய்மார்களே, எங்கட கணவன்மார்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, மேலான பெரியார்கள், நாங்களும் யோசிக்கணும், ஏண்ட பிள்ளைக்கு ஏண்ட மனைவிக்கு நான் கொடுக்கின்ற உணவு எப்படி இருக்க வேண்டும்? ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். ஹராம் கலக்கக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. சைனாட பொருளை ஜப்பான் சொல்லி ஏமாத்துறது, நல்லத உடைஞ்சத நாசமாகினத நல்லதுன்னு சொல்லி ஏமாத்துறது, கூடாத உடைஞ்சத நல்லதுன்னு சொல்லி ஏமாத்தி பிசினஸ் செய்யறது. வட்டியில எடுக்கிறாரு, வீடு வட்டியில, வாகனம் வட்டியில, கொடுக்கல் வாங்கல் வட்டியில. சுப்ஹானல்லாஹ். எங்க சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில எங்க பரக்கத்தை பார்க்க முடியும்? எங்கட பிள்ளைகள் இடத்துல எங்க செழிப்பான உணவை நல்ல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக பார்க்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அபூ சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க எழுந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உதுஇனி முஸ்தஜாப தஅவா. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எனக்கு துஆ செய்யணும், என்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய அளவுக்கு நான் கேட்ட துஆ கபூல் ஆகணும், அதற்காக வேண்டி எனக்கு நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாப தஅவா. என்னுடைய தோழரே, உன்னுடைய உணவை ஹலாலாக அமைத்துக்கொள். நீ ஹலாலாக அமைத்துக் கொண்டால் உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு நாங்க ஹலால் இல்ல ஹராத்துல சாப்பிடுறோம், ஹராம் இல்ல ஹலால் இல்ல, சுப்ஹானல்லாஹ், ஹராத்துல தான் இருக்கிறோம். ஹராமான சாப்பாடு. நாங்க எத்தனையோ உம்ரா செஞ்சிக்கிறோம், எத்தனையோ ஹஜ்ஜி செஞ்சிக்கிறோம், காபத்துல்லாஹ்ல போய் 10 வருஷம் அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஒரு விஷயம் இன்னும் கபூல் ஆகுது இல்லையே. யோசிக்கிறோம். இப்ப யோசிங்க, எங்க இருக்குது விஷயம்? என்ற அடிப்படை காரணம், ஏண்ட உணவுல ஹராம் கலந்திக்குது. லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் உதிய பில் ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்பு அது சுவர்க்கம் தான் செல்லும். அடுத்த விஷயம்,
நாங்க நோன்பை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க உறவு முறையை துண்டித்து வாழக்கூடாது. ஒரு காலமும் உறவு முறைகளை துண்டித்து வாழக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, உறவு முறை என்பது அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். எந்த உறவு முறையை பற்றி நாளை மறுமையில் நாளையிலே ரப்பு விசாரிப்பானோ அந்த உறவு முறைகளை பற்றி, அந்த இரத்த பந்தங்களை பற்றி நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த இரத்த பந்தங்கள் தான் இன்றைக்கு எங்களை எவ்வளோ பெரிய ஆளாக்கிச்சு. எங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எங்களோட ஒரு இரத்த உறவுகள், எங்களோட நானா தம்பிமார்கள். எங்களை ஒரு பிசினஸ்ல டெவலப் ஆக்குறதுக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கு எங்களுக்காக செலவழிச்சுப்பாங்க. ஒரு சகோதரிய கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது, திருமணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு நானா தம்பி எவ்வளவு செலவழிச்சுப்பாங்க. ஏதோ சின்ன கொஞ்சம் பணத்துக்காக வேண்டி, கொஞ்சம் சொத்து செல்வதற்காக வேண்டி, ஒரு சான் காணிக்காக வேண்டி இன்றைக்கு குடும்பத்தையே வெறுத்து இருக்கக்கூடிய எத்தனை பேர்களை பார்க்கிறோம். நானா தம்பியுடைய ஜனாசாவுக்கு தம்பி கலந்து கொள்வதில்லை, நானாவின் ஜனாசாவுக்கு தம்பி கலந்து கொள்வதில்லை, தாத்தா தங்கச்சியுடைய ஜனாசாவுக்கு சகோதர சகோதரிமார்கள் கலந்து கொள்வதில்லை. சின்ன பிரச்சனை, ஒரு சான் காணி, ஒரு கொஞ்சம் பணம், ஒரு நகை, இதை கேட்டு சந்தை குடுக்கையில எல்லாம் தூரமாகிட்டு இரத்த பந்தங்கள் தூரமாக்கப்படுது. இவருக்காக வேண்டிய எல்லாம் செலவழிச்சாங்க. இன்றைக்கு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இவர் பெரிய நிலைமையில் இன்றைக்கு பணக்காரனான ஆகனத்தோட இன்றைக்கு நானா தம்பி உறவுகள் இன்றைக்கு தூரமாக்கிட்டாரு. இவருக்கு பெரிய ஒரு கொம்பனியை போட்டு கொடுத்து, ஒரு கடையை போட்டு கொடுத்து, இவரை படிக்க வச்சு பெரிய நிலைமையில ஆளாக்கி அவங்க அழகு பார்த்த இன்றைக்கு உறவினர்களை இன்றைக்கு இவர் பெரிய நிலைமைக்கு வந்துட்டாரு. இன்றைக்கு அவங்கள கணக்கெடுக்கிறார் இல்ல, எல்லாம் மறந்துட்டாரு. தான் இருந்த நிலைமையை மறந்துட்டாரு. அவரை பார்க்கிறாரு இல்ல. ஒரு பெருநாளைக்காவது வெளிநாட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. லண்டன் அமெரிக்காவுக்கு போறதுக்கு எவ்வளவு உறவுகள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. எத்தனை நகையை வித்து போட்டு இவங்களுக்காக செலவழிச்சுப்பாங்க. இன்னைக்கு அவர் பெரிய இடத்துல இருக்கிறாரு. மனைவி எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போயிட்டுட்டாரு. ஆனால் உறவு முறைகளை பார்க்கிறார் இல்ல. கொஞ்சம் கோல் பண்ணி கேட்குறீங்க, பெருநாளைக்கு என்ன எடுத்தீங்க, இஃப்தாருக்கு என்ன சாப்பிட்டீங்க, சஹருக்கு என்ன ஏற்பாடு, ஏதாவது பணம் அனுப்பியா, ஒரு வார்த்தை இல்ல. ஒரே வீட்டில் ஒரே சகல்ல இருந்த நானா தம்பிமார் கொஞ்சம் பணம் வந்ததோடு அப்படியே வேறையாகிறாங்க. இன்றைக்கு சில அதிகமானவர்கள் இப்படித்தான் ஒரு நிலைப்பாடு. இவர் பார்க்கிறது ஏண்ட நிலைமையில் உள்ளவங்களோட தான் நான் பழகணும், என்னோட படிச்சவங்களோட தான் நான் பழகணும், எந்த நிலைமைக்கு பணத்தில் உள்ளவனோட தான் நான் பழகணும், அவனோட தான் என்னுடைய தொடர்பு இருக்கணும். நானா தம்பிமார் ஏழை இருந்தா கணக்கு எடுக்கிறது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத காத்திஉன், உறவு முறையை துண்டித்து வாழ்ந்தவன் சுவர்க்கம் போக முடியாது. லைலத்துல் கத்ரை அடைந்தாலும், ரமலானிலே சம்பூர்ணமான கூலி அடைந்தாலும் சுவர்க்கம் போறது ஒரு கேள்விக்குறி சகோதரர்களே. சுவர்க்கம் போக முடியாது. இவ்வளவு நோன்புகளை பிடித்திருக்கிறோம், எங்களுடைய உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு 8 கட்டப்பட்டு விட்டது. இதில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நெருங்கிய உறவினர் மிஸ்தஹ் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்ப இந்த சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய 8 கட்டப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் இவருடைய பங்கு இருக்குது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தூய்மையானவர்கள் என்று. ஆனால் இதுவரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் மிஸ்தஹ் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அதிகமாக செலவழிச்சாங்க. ஏன்னா இவங்க வறுமை கோட்டில் இருந்தாங்க, ஏழையாக இருந்தாங்க. இவருடைய பணத்துல ஒரு பகுதியை கொடுப்பாங்க, இவருடைய குடும்பத்தை நடத்திட்டு போட்டு. ஏழை சகோதரர், அது இரத்த உறவு. இப்ப இந்த விஷயம் இறங்கினத்தோடையே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தூய்மையான பெண்மணி என்ற அல்லாஹ் இறக்கினத்தோட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இவருக்கு உதவி செய்யறத நிப்பாட்டிட்டாரு. ஏண்ட மகளுக்கு நீ இட்டு கட்டினியா, நீனு மயில் ஒரு பங்கா, உதவி செய்யறத நிப்பாட்டிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், அல்லாஹ் மீது சத்தியம் செய்து சிலர்கள் இப்படி செய்து விட்டார்கள், உலில் ஃபض்லி மின்கும், உங்களில் சிறப்பானவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், ஃபல்யஃபு வஸ்ஃபஹு, அவரை மன்னித்து விடுங்கள்,
பொறுப்படுத்த வேண்டாம், அவர்கள் செஞ்ச தவறை கணக்கெடுக்க வேண்டாம், மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன் அல்லாஹ் அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு நீங்கள் விரும்பவில்லையா? நீங்கள் இப்படிப்பட்ட தவறை ஒருத்தர் செய்துவிட்டால் நீங்கள் அதை பொறுப்படுத்தாதீர்கள், விட்டு விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மறுபடியும் உறவினர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு சிலர்கள் தன் குடும்பத்தில் உறவினர்கள் இருப்பாங்க, மிச்சம் ஏழை வர்ம கோட்டு கீழால வாழுவாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, அங்கேயும் இந்த நாட்டிலையும் அங்கேயும் அந்த ஊர்லயும் போயிட்டு கொடுக்கிறாரு. இங்க பார்த்தா பக்கத்து வீட்டுல நானா தம்பி எல்லாம் சகருக்கும் சாப்பாடு இல்லாம பெருநாளைக்கு உடுப்பு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இவர் எங்கேயே தூக்கி கொடுக்கிறாரு. ஏன் அந்த ஊருக்கு போன இவர் பேருக்கு பெருமைக்கு புகழுக்கு கொடுக்கிறார். அங்க போன என்ன எல்லாரும் பெருசா தூக்கி பாராட்டணும். ஊருக்கு போனா ஹஜ்ஜர் வாங்க சலாம் சொல்லி எல்லாம் பேசணும். அந்த ஊருக்கு போனா தெரிஞ்சவனு தூக்கி கொடுக்கிறார். இங்க உறவினர்களை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், சஹருக்கு நோம்ப பிடிக்கிறது தண்ணியோட, நோம்ப திறக்கிறது ஈச்சம்பழத்தோட. நானா தம்பி உறவினர்கள், அதனால தான் சதகாவுடைய விஷயத்துல ஜக்காத்துடைய விஷயத்துல நீங்க ₹1 வெளியால கொடுத்தா ஒரு நன்மை என்றால் நீங்க உறவினர்களுக்கு கொடுத்த 2 நன்மை. ஒன்று உறவு முறையை சேர்ந்த நன்மை, அடுத்தது சதகா கொடுத்த நன்மை. சகோதரர்களே, அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறார். எனவே இந்த உறவு முறைகளை நாங்கள் சேர்ந்து வாழ்வோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட கணவன்மார்கள், எங்கட கணவன் யாரோடைய உறவு முறையோட தூரமாக இருந்தா நாங்க கொஞ்சம் புஷ் பண்றது அவங்களுக்கு, குடும்பத்தை சேர்ந்து வாழுங்க, உறவு முறைகளை சேர்ந்து வாழுங்க, தாய் தந்தைகளோட பேசுங்க. எங்களுக்கு ஏலம் தாய்மார்களே, எங்களுக்கு ஏலம் சொல்றதுக்கு அந்த அளவு முக்கியமானவங்க தான். அடுத்த ஒரு விஷயம் தான் இந்த ஆடைகளுடைய விஷயம், உடுப்புடைய விஷயத்தை பார்க்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அது மிக மோசமானதாக இருக்குது. அந்த அளவு நெருக்கமான ஆடை உடுத்தி கொண்டு வராங்க சிலங்க. பெண்கள் எடுத்துக்கொண்ட அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்து ரூஸுஹுன்ன கஅஸ்னிபத்தில் புக்தில் மாயிலா. சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டம் நரகவாசிகள். லம் அரஹுமா, இதுவரை நான் காணல, பின்னுக்கு வருவாங்க. கியாமத் நாள் வருகின்ற பொழுது, யுக முடிவு வருகின்ற பொழுது அவர்கள் தோண்டுவார்கள். ஒன்று ஆண்களை பற்றி சொன்னார்கள், அவருடைய கையில் ஒரு சாட்டை இருக்கும், யத்ரிபூன பிஹா அன்னாஸ், மனிதர்களுக்கு அதன் மூலமாக அந்த கம்பின் மூலம் அடித்து அடித்து அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூஸுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. பெண்கள் உடுத்தாததை போன்று இருப்பார்களை பார்க்கிறோம். இஸ்லாமிய பேரென்றிலே, அபாயா என்ற பேரிலே அவ்வளவு இறுக்கமானதா, அவ்வளவு ஃபிட்டாக வந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பின்னால இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா, இவங்க தன்னுடைய மோசமான ஆடையை வைத்து ஆண்களின் பக்கம் சாய்ந்து கொள்வாங்க, அல்லது இவர்களுடைய ஆடையை வைத்து ஆண்கள் இவர்களின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்று தான் இந்த ஆடை. இஸ்லாம் அந்த அளவுக்கு சொல்லுது. இந்த ஆடை அரைகுறையாக ஃபிட்டாக உடம்போடு இறுக்கி உடுத்திக் கொண்டு வருகிறார்கள். ஆடை என்று வருகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய மனைவி இப்படி இறுக்கமாக உடுத்துகிறார்களா, உங்களுடைய மகள் இப்படி உடுத்துகிறார்களா, நீங்கள் குடும்பத்தின் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, நீங்கள் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையின் நாளில் அல்லாஹ் விசாரிக்க போறான். குடும்ப தலைவரின் இடத்திலே, ஒரு ஆண் மகனிடத்திலே தன்னுடைய மனைவியின் ஆடையை பற்றி, பிள்ளையின் ஆடையை பற்றி, மகளின் ஆடையை பற்றி, மகனின் ஆடையை பற்றி நாளை மறுமையின் நாளில் ரப்ப அல்லாஹ் விசாரிக்க போறார். என்ன பதில் சொல்ல போகிறோம்? எப்படி ஆடை இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வளவோ மோசமானதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டா, யதுகுல்ன ஜன்னா வலா யஜிதுன ரிஹஹா, அவங்க சுவர்க்கம் நுழைய மாட்டாங்க, சுவர்க்கத்துடைய வாடை கூட நுகர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த விஷயத்தை, சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எடுத்து நடப்போம். எங்களுடைய பிள்ளைகளை நல்ல குழந்தைகளாக வளர்ப்போம், நல்ல சாலிஹான குழந்தைகளாக வளர்ப்போம், நல்லவர்களாக வாழ்வோம். இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்துவோம், உறவு முறைகளை சேர்ந்து வாழ்வோம்.
வாழ்வோம். எங்களோட தாய் தந்தைகளோடு நல்ல சேர்ந்து வாழ்வோம். அவர்களுக்கு ஹிதுமத்துகளை பணிவுரைகளை செய்வோம். நல்லவர்களாக முத்தகீன்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா இந்த ரமதானை சம்பூர்ணமாக ரமதானை நல்ல முறையில் கழித்து அமல் இபாதத்தோடு அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை போட்டு தொடர்ந்து ரமதானுடைய அந்த அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களும் துணை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்திருவாயாக. எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் அந்த ரமதானை சம்பூர்ணமாக கழிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திருவாயாக. யா அல்லாஹ் அமல்களோடு இபாதத்தோடும் கியாமுல் லைலோடும் எங்களுடைய இந்த ரமலானை கழிப்பதற்கு நீ கிருபை செய்திருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடைகின்ற பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் உறவு முறைகளை சேர்ந்து வாழுகின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அமைத்திரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உறவு முறைகளை துண்டித்து வாழுவதை விட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ் உலகத்தில் நல்லவர்களாக வாழ வைத்திரு. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்கள் அவர்களை மண்ணறிய பொன்னறையாக சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் நோயாய் பற்றிருக்கிறார்களோ அவர்கள் நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு பலமான வாழ்க்கை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் குழந்தைகளை வளர்க்க தெரியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் நீனே அவர்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறாய். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீனே யா அல்லாஹ் மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் கொடுத்து நல்ல முத்தகீன்களான குழந்தைகளாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين.